எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சுப்பா. as usual விஜய் ஆண்டனி ஆக்டிங் பிடிச்சிருந்தது. ஜிவிஎம் ஆக்டிங் நல்ல படம், இன்னும் நல்லா இருந்தது. ரொம்ப ஸ்லோவா போச்சு, ரொம்ப சும்மா. படம் சூப்பரா இருந்துச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. குட் த்ரில்லர், ஒரு நல்ல த்ரில்லர் மூவி. ஒரு வாட்டி பார்க்குற மாதிரி இருந்துச்சு, ஒன் டைம் பார்க்கலாம். அப்புறம் ஃபேமிலி மூவி, சோஷியல் மெசேஜ் வச்சு ஒரு படம் எடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு மூவி, நல்லா இருந்துச்சு. ஃபைனல் கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு, அது சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அது நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா நல்லா இருக்கும், படம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. என்ன மாதிரியான படம் இது நார்மலா ஒரு பாலிடிக்ஸ் பேஸ் ஆகி இது அதுல இருந்து எப்படி அவர் கொண்டு வருவார் அப்படின்ற இன்வால்வ் ஆயிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. விஜய் ஆண்டனி எப்படி பண்ணியிருக்காரு படத்துல? வழக்கம் போல அவரோட இதை பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன படத்துல பிடிச்சனா இது ஒரு வழக்கம் போல ஒரு கமர்ஷியலான பொலிட்டிக்கல் ஃபிலிம். ஸோ நல்லா இருந்துச்சு. அதுக்கு மேல ஃபுல்லா ஆக்ஷனாவே போச்சா இல்ல காமெடி ஏதாவது இருக்கா? இல்ல, படத்துக்கு என்ன தேவையோ அது இருக்கு ப்ரோ. படத்துக்கு உங்களுக்கு என்கேஜிங்கா இருக்கும். நல்லா இருக்கும். கருத்து படம் போய் பாருங்க, அப்ப தெரியும். எல்லாமே ஓரளவுக்கு ரொம்ப லேக் இல்ல, ஓரளவுக்கு ஓகே, நல்லா தான் இருந்தது. as usual ஃபைட், அவ்வளவுதான், வேற எதுவும் டிஃபரெண்டா இல்ல. ரொம்ப லேக் ஆகல, ரொம்பலாம் லேக் ஆகல, லைட்டா இருக்கு. எமோஷன்ஸ் அவ்வளவு அதிகமா இல்ல, காமெடியா அதிகமா இல்ல. அதெல்லாம் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. மியூசிக்ஸ் அதிகமா இல்ல, பிஜிஎம் நல்லா இருந்தது. பார்க்கலாம். விஜய் ஆண்டனி எப்பவுமே எப்படி நடிப்பாரோ அதே மாதிரி இருந்துச்சு. படம் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆச்சானா ஓகே, கனெக்ட் ஆகும். எனக்கு தெரியல, இப்ப ரொம்ப கனெக்ட் ஆகுமான்னு தெரியாது, ஆனா கனெக்ட் ஆகும், அவ்வளவு. ஓகேண்ணா, ரொம்ப வாவ் அப்படிலாம் நல்லா இருந்துச்சு. ஆனா படம் நல்லா இருந்துச்சு, ஒரு வாட்டி போய் பார்க்கலாம். ஓகே, நல்லா தான் நடிச்சிருக்காங்க, புதுசா இருந்தாங்க. நிறைய பேர் இருக்காங்க படத்துல, அவங்களுக்கு ஏத்த மாதிரி கரெக்ட்டா ஸ்கிரீன் இல்ல, இப்ப நியூவா இருந்த எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. அரசியல்வாதி மாதிரி பண்ணவங்களாம் யூஸ் பண்ணிருந்தாங்க. இந்த 3 ஆங்கிள் இருக்கு, ஒரு லவ், ஒரு கிரைம், ஒரு இன்வெஸ்டிகேஷன், த்ரில்லர், அந்த மாதிரி அதை மாறி மாறி நல்லா எடிட் பண்ணி ரொம்ப நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. யூஸ்வலா விஜய் ஆண்டனி படத்துல அவரை மட்டுமே சுத்தி கதை போயிட்டே இருக்கும். அவர் தான் இந்த டைட்டில் பிச்சைக்காரன்றது, அவர் தான் பிச்சைக்காரன். வேற பேர் இருந்ததுன்னா அவர். ஆனால் இந்த படத்துல மற்ற கேரக்டர்ஸ்க்கு எல்லாம் கரெக்டான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு பேலன்ஸ் கொடுத்துருக்கனால படம் ஹோல்சமா இருக்குது. அதை பார்க்கறதுக்கு ஒரு முழுமையான ஒரு நல்ல என்டர்டெய்னர் மூவியாகவும், அதே நேரத்தில் அந்த கடைசியில் வரக்கூடிய ஒரு சின்ன அந்த சீரியஸான இது ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது டச்சிங்காக இருந்ததுனால அந்த ஹோல் இதுவுமே இம்பாக்ட்ஃபுல்லா இருக்குது. ரொம்ப நல்ல படம், நல்லா பண்ணிருக்காங்க. இல்ல, எல்லாமே கெஸ் பண்ற மாதிரியே இருந்தது. எல்லாமே கெஸ் பண்ற மாதிரியே இருந்தது. இவன் பக்கத்துல உட்காந்து இவன் எல்லாத்தையுமே சொல்லலாம், ட்விஸ்ட்டுமே சொல்றான். அந்த மாதிரி எல்லாமே கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது. ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி இருந்ததால அது மாதிரி இல்லை. படத்துல லேக் இருக்கா? லேக் பெருசா இல்லை ப்ரோ. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த பாட்டு, ஹீரோ, ரொமான்ஸ் அதெல்லாம் தான் ஒரு மாதிரி லேக் ஆகுது. மற்றபடி அது ஜிவிஎம் விஜய் ஆண்டனி எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா எடுத்துருக்காங்க. படத்துல பிஜிஎம் வாஸ் அல்டிமேட், அதுதான் எடுத்து கொடுத்துச்சு மூவில. ரொம்ப நல்லா இருந்தது. படத்துல லேக் ஆகுதா இல்ல அப்படியே ஸ்மூத்தா? லேக் எதுவும் இல்ல, பட் செகண்ட் ஹாஃப்ல ரிவீல் ஆகிற பார்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா நல்லா இருந்தது. படத்துல ட்விஸ்ட் இருக்கா? ட்விஸ்ட் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ரொம்ப நல்லா. ஆமா, அந்த எப்பயுமே நம்மளுக்கு அந்த டச் இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல அது ரிவீல் பண்ணுவாங்க. அது இதுல நம்ம நினைச்சிருக்க மாட்டோம், பட் அவர் தான் அது பண்ணிருப்பாங்க அப்படின்ற ஒரு பார்ட் ரொம்ப நல்லா எடுத்துட்டு போனாங்க. ஆமா, நல்லா ஒர்க் ஆயிட்டாங்க. டைட்டில் எனக்கு தெரிஞ்சு மேபி அவர் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ரூல் பண்ணி ஒரு வேலை பண்ண வைப்பாரு. ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க அப்படின்றது. கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ். விஜய் ஆண்டனி ஜிவிஎம் காம்போ எப்படி இருந்துச்சு படத்துல? ஜிவிஎம் நல்லா தான் இருந்தது. அந்த என்ன சொல்றது, ஒரு அவங்க 2 பேருக்கு ரொம்ப காம்போனா, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இதை உருவாக்குற மாதிரி, செயல்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. இது இல்லையா, அவங்க சேஸ் பண்றாங்க, பிடிக்கிறாங்க, அந்த மாதிரி. ஸோ அதில் ஒரு கேட் அண்ட் மவுஸ் தன்மை இருந்தது. அதே நேரத்தில் ஒரு ஸ்மார்ட் போலீஸ் ஆஃபீஸர், அவருடைய கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. இட் இஸ் குட், நல்லா என்ஜாயபிளா இருக்கு.
படம் பேரு ஹிட்லர்னு வச்சிருக்காங்க, அந்த பேருக்கு ஏத்த மாதிரி படமும். ஹிட்லர் வந்து அது ஒரு காம்ப்ளெக்ஸான கேரக்டர். நீங்க வரலாற்று ஹிட்லரை பார்த்தீங்கன்னா அவர் வந்து தொடக்கத்துல வந்து தன்னுடைய நாட்டுக்கு நன்மையை செய்யணும். அதாவது அவங்க வந்து ஃபர்ஸ்ட் முதலாம் உலக போர்ல அவங்களுக்கு நிறைய தண்டம் சொல்லுவாங்க இல்லையா, ஃபைன் கட்டுற மாதிரியெல்லாம் நிறைய இதாகி அவங்களுடைய எக்கானமி சரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுலேருந்து மேலே வர்றதுக்காக அவர் கையில் பெரிய பலத்தை எடுத்துட்டு அவர் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கூட பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஆனால் அவருடைய வழிமுறை வந்து தவறி போய் வேற மாதிரி ஆயிடுச்சு. இதை வந்து அந்த மாதிரி ஆகலை. இது வந்து மக்களுக்கு பாசிட்டிவாக இருக்கு. ஹிட்லர் 2ன்னு ஒன்று வச்சுட்டு அதில் வந்து விஜய் ஆண்டனிக்கு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் கொடுத்து பண்ணால் அது ஹிட்லருடைய ஒரிஜினல் இது மாதிரி வந்தாலும் வரும், நல்லாயிருக்கும். ஓகே, ரேட்டிங் மட்டும் சொல்லிருங்களா? ரேட்டிங்கா எவ்வளவு? 10க்கு ரேட்டிங். 10க்கு ரேட்டிங் வந்து ஒரு த்ரில்லர்ன்ற முறையில் ஒரு 8க்கு மேலே. ஜிவிஎம் விஜய் ஆண்டனி 2 பேரும் காம்போ எப்படி? அவங்க 2 பேரும் காம்பினேஷன் மாதிரி இங்க ஸ்கோப் எனக்கு தெரியல. பட் 2 பேரும் அவங்க தனிப்பட்ட விதமா அவங்களோட ரோல்ஸ் நல்லா பண்ணிருந்தாங்க. படத்துல மியூசிக் சட்டிலா இருந்துச்சு, ரொம்ப ஹெவி ரோல் ப்ளே பண்ணல, பட் சட்டிலா நீட்டா. படத்துல ஹிட்லர்னு பேர் வச்சிருக்காங்க, அந்த படத்துக்கு ஏத்த மாதிரி அந்த பேருக்கு ஏத்த மாதிரி படம். பர்சனலா எனக்கு நேமுக்கும் மூவிக்கும் சம்பந்தம் எனக்கு தெரியல. மூவி வாஸ் குட். இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுத்தா 7 on 10. படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? ஊடல்ல எப்படி இருந்தது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஊருக்கு ஒரு நல்லது பண்றதுக்காக பாலத்தை இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விஜய் ஆண்டவன் நல்லா நடிச்சிருக்காரு, கௌதம் மேனன் நல்லா நடிச்சிருக்காரு. டைரக்டர் கூட சப்ஜெக்ட் நல்லா எடுத்துன்னு போயிருக்காரு, லேக் எல்லாமே போயிட்டு. ஹீரோயினோட பங்கு கூட இருக்கு. ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு, அதான் சொல்லுவாங்க. வணக்கம் நண்பர்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹிட்லர் படம் வந்து உங்கள் மத்தியில் ரொம்ப நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. ரொம்ப கிரிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாமே நிறைய பேர் பார்த்தேன், ரொம்ப ஹாப்பியாக வெளியே வராங்க. ஸோ இந்த விஷயத்த மக்கள்கிட்ட கொஞ்சம் சேருங்க. அண்ட் இந்த படம் வந்து தனா அப்படின்ற என்னோட டைரக்டருக்கு ஆக்சுவலாக ஒரு சின்ன வேலை வெளியே போயிருக்காரு. நேற்று ப்ரெஸ் மீட்டில் வெளியே போயிட்டாரு. எனக்கு அவருக்கு ரொம்ப நல்ல உறவு தான் இருக்குது. அவர் வந்து நெக்ஸ்ட் தேட்டர் ரவுண்டுக்காக போயிருக்காரு, மற்றபடி வேறு எந்த காரணம் இல்லை. தனாக்கு ஒரு முக்கியமான படம் இந்த படம். எனக்கு வந்து இன்னும் ஒரு 3 படம் லைனப்பில் இருக்குது. தனாவை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் லாங் டைம் எங்கேயுமே வானம் படத்துக்கு அப்புறமா இந்த படம் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காப்புல. நீங்கள் எல்லாரும் பாருங்கள், கண்டிப்பாக ஃபேமிலியாக எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய படமாக இந்த படம் கண்டிப்பாக அமையும். இந்த படத்தில் என்னெல்லாம் வேணுமோ ஒரு கமர்ஷியல் படத்துக்கு அத்தனை விஷயம் இங்கே இருக்குது. 2 hours 5 minutes இந்த படம் ஓடும், ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும், நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம். அண்ட் ரொம்ப ஒரு சின்ன முக்கியமான மெசேஜ் வந்து இந்த படத்தில் இருக்குது. இது ஸ்னீக் வீக் ரிலீஸ் பண்ணோம், அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, வரவேற்பட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் இந்த படத்தை பாருங்க. நீங்களும் ப்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க இல்லையா படத்தை? ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முன்னாடிலாம் நான் வந்து ஆடியன்ஸோட படம் பார்க்கறது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரீசெண்டாக தான் ஒரு படமா வந்து ஆடியன்ஸோட படம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு, அவங்களோட வைப் அண்ட் வரவேற்புகள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஐ ஹோப் இந்த படம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன். 2 படத்துல வந்து சோஷியல் சொல்லிட்டீங்க, இதுலயும் வந்து அதே மாதிரி சொல்றீங்க. இது எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு இல்ல, இது எல்லா மெசேஜுமே எல்லா ஹீரோஸும் எல்லா படத்துலயும் இன்க்ளூடிங் மீ சொல்ற சோஷியல் மெசேஜ் எல்லாமே அந்த படத்தோட டைரக்டர் சம்மந்தப்பட்டது. அவங்க ஒரு கதையோட வருவாங்க, அந்த கதை நல்லா இருக்கே இந்த மெசேஜ்னு சொல்லிட்டு நானும் ஆடியன்ஸ் மாதிரி அதை கேட்டு இதை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் மாதிரி ரியாக்ட் பண்ற ஒரு விஷயம் தான் இந்த படத்துல நம்ம சொல்லப்பட்ட சோஷியல் மெசேஜ். முழுக்க தனா மக்களுக்காக என்ன நினைச்சு வச்சிருக்காரு, என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டாரு தான் அதை சொல்லியிருக்காரு. தனாவோட சோஷியல் மெசேஜ் அண்ட் இதை கேரி பண்றதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன், ஆஸ் ஹீரோவா பெருமைப்படுறேன். தேங்க்யூ. சந்தோஷமா இருக்குப்பா. ஆக்சுவலா எனக்கு வந்து ஃபேமிலியா வர்றதா சந்தோஷமா இருக்கு. நான் பார்க்கும்போது கூட ஃபர்ஸ்ட் ஷோல வந்து அப்ராக்சிமேட்லி 70 வயசு இருக்கும், ஒரு வயசான அம்மாவும் ஒரு அப்பாவும் வந்துருந்தாங்க. அவங்களாம் வந்து விஜய் ஆண்டனி அப்படின்ற ஒரு பேரை நம்பி படம் பார்க்க வர்றாங்க. ஒரு நாமெல்லாம் நியூட்ரலா ஒரு படம் இருக்கும், எதையும் பயஸ் பண்ணாம ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கான படமா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க நம்பி வர்றது வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். அதை கண்டிப்பா இனி வரும் படங்கள்லயும் அதை தக்க வச்சு பேர் நம்புறேன். உங்களுக்கு வந்து சின்ன பசங்க ஆடியன்ஸ் விட லேடிஸ் ஆடியன்ஸ் ரொம்ப இருக்கு. சரி, அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்ப நீங்க வந்து படம் பார்த்துருப்பீங்க. ஆமா, அப்போ வந்து நிறைய பேர் என்ஜாய் பண்ணாங்க. அது இல்லாம வந்து நீங்க பியர்ட் வச்சு கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அதான் லேடிஸ்ன்றது எப்படின்னா அந்த பிச்சைக்காரன் 1 பண்ணேன் இல்லையா, அதுல அம்மாக்காக நான் அவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணேன். பிச்சைக்காரன் 2 தங்கச்சிக்காக அவ்வளவு பெரிய விஷயம் பண்ணேன். பிளஸ் அதர் மூவிஸ் கூட லைக் கூடியில் ஒரு எடுத்துக்கிட்டீங்கன்னா
அது ஒரு சின்ன பையன் வந்து அம்மா பேச்சு கேட்காம ஊதாரியா இருப்பான், அம்மா எவ்வளவு முக்கியம்னு ஒரு படத்துல சொல்லுவேன்ற மாதிரி சில விஷயங்கள் ஜென்யூனா ஒரு கதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து பெண்கள் மனதை வந்து ஒரு அண்ணனா ஒரு பையனா வந்து அவங்களுக்கு கவர்ந்ததுனால நான் விஜய் ஆண்டனி சொன்னாலே ஒரு நம்ம பையன் அப்படின்னு பாக்குற அளவுக்கான ஒரு இமேஜ் எனக்கு கிடைச்சிருக்குது. அதனால லேடிஸ் ஃபேன்ஸ் அதிகமா இருக்கு. ஈவன் உங்களோட ஃபேன்ஸும் மீன் ஜென்ஸ் ஃபேன்ஸும் அதிகமா தான் இருக்கு. ஆனா இப்ப வந்து தமிழ்நாட்டுல துப்பாக்கி கலாச்சாரம் அதிகமாயிடுச்சு. என்கவுண்டர் நிறைய நடக்குது சரிங்களா? உங்களோட படத்துலயும் வந்து நிறைய விஷயம் துப்பாக்கி வச்சு படத்துக்கு இது இந்த நேரத்துல வந்து ரிலீஸ் பண்றதுக்கு காரணம் தானா? இல்ல ஆக்சுவலா இதுக்கப்புறம் நிறைய படங்கள் என்னோட படங்கள் காத்துட்டு ரிலீஸ்க்காக. இந்த படம் டிலே ஆச்சுன்னு சொன்னா அந்த படங்கள்லாம் டிலே ஆகுறதுக்காக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கோம். துப்பாக்கி கலாச்சாரம்ன்றது இன்னைக்கு இல்லை, ரொம்ப நாளாவே இருக்கு. ஆக்சுவலா நான் வந்து காலேஜ் படிக்கும் போதே லோயலா காலேஜ் வாசல்ல வச்சு ஒரு ரவுடியை சுட்டாங்க. ஸோ அது வந்து தவறு கைமீறி போகும்போது தப்பான விஷயத்தை தடுக்க முடியாத பொழுது தன்னை பாதுகாக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை வந்து ஒருத்தர் அடிக்க வராருன்னா நீங்க ஆப்வியஸ்லி அடிப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த கவர்மெண்ட் போலீஸ் அதை பண்ணிருக்காங்க. அதை பத்தி நான் ஆய்வு கூட நடந்துட்டு இருக்கீங்க. அதை பத்தி நான் வந்து டீட்டெயில்டா எனக்கு தெரியாது. ஐம் நாட் த போலீஸ் அண்ட் இதை பத்தி நானும் உள்ள தகவல் தெரியாது. ஆனா துப்பாக்கி கலாச்சாரம்ன்றது போலீஸ் கையில் ரொம்ப நாளாவே இருக்கு. எல்லா கையிலையும் துப்பாக்கி இருக்கு. பொலிட்டிக்கல்ல வந்து எல்லாருமே வந்து லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்றீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா வந்து தன்னிச்சையா வந்து மக்களா முடிவெடுத்தாதான் வந்து ஒரு விஷயம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு படத்துலயும் காட்டியிருக்கீங்க. அது எப்படி எடுத்துக்குவாங்க? இல்ல அது வந்து சகஜம் தான். ஆக்சுவலா இப்ப எல்லா ஊர்லயும் இந்த ஊர் அந்த ஊர்லாம் கிடையாது, உலகம் ஃபுல்லா பணத்துக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கு. அந்த பணம் நினைச்சா எதையும் விலை கொடுத்து வாங்க முடியும். இது வந்து காமன் தான். நீங்க பிச்சைக்கார 2 எடுத்து பார்த்தா கூட பணத்துக்கு எவ்வளவு வேல்யூ சொல்லி போனோம். பணம் வச்சு எவ்வளவு பெரிய விஷயத்தையும் சாதிக்க முடியும். ஸோ அந்த படத்தை வந்து யூஸ் பண்ணி பல விஷயங்கள் நடக்குது. அதை தான் இந்த படத்தை காட்டும். சார் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட சமூக கருத்து சார்ந்த படங்கள் தேடி போகுதா இல்லை நீங்க தேடி? நானா தேடி வருதுப்பா, தேடி வருது. நான் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா மெயினா பங்கெடுத்து நான் டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படம் கதை எழுதி பிச்சைக்காரன் 2 தான். அதுல சோசியல் மெசேஜ் கண்டிப்பா இருக்குது. மற்ற படங்கள் எல்லாமே எந்த தேடி தானாவே வர மாட்டாங்க. இப்போ ஆஸ் ஆஃப் நவ் உள்ள லைனப்ஸ்ல வந்து இருக்கு. ஆமா அருண் புருஷோத்தமன் படத்துல வந்து மதருக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்றதான் கதை. எப்படியும் ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது டேரக்டர் கண்டிப்பா வந்து தாங்குவாங்க. இப்போ நீங்க வந்து குட்டி நீங்களான ஒரு பிரஸ் மீட்லயே சொன்னீங்க நான் ஒரு குட்டி வரணும் அச்சையாவது வந்து ப்ரொடியூசர் காப்பாற்றின்னு டேரக்டரே காணுமே. இல்ல இப்ப வந்துருவாரு ஏதோ வந்துட்டாரு. நல்ல வேற சரியான டைம் கொடுத்து காப்பாத்திட்டு பொலிட்டிக்கல் விஷயம் வந்து சார் படம் பண்ணிருக்கீங்க. ஏன்னா வந்து இப்போதைக்கு துப்பாக்கிய கலாச்சாரம் அதுக்கப்புறம் வந்து பொலிட்டிக்கல் வந்து ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போட்டா எதுவும் பண்றது கிடையாது. மக்களா ஒரு முடிவு எடுத்து பண்ணா மட்டும்தான் அது நிறைவேற்ற காட்டியிருக்கீங்க. இந்த அரசாங்கத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்களா? அப்படி அரசாங்கத்தை குறிப்பிட்டு இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் குறிப்பிட்டுலாம் எதுவும் சொல்லல. நடக்கிற விஷயம் என்ன கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தவறு எல்லாத்துக்கும் பொறுப்பு மக்கள் தான் சொல்றாங்க. எல்லா தவறுக்கும் அவங்க நினைச்சா வந்து எல்லாத்தையும் மாற்ற முடியும். அவங்க தான் முக்கிய காரணம். அவங்க கையில ஓட்டுன்ற பவர்ஃபுல் ஆயுதம் இருக்கு. எப்ப வேணா அவங்களால வந்து எந்த டிசிஷன் எடுக்க முடியும், புரட்சி பண்ண முடியும். பட் எல்லாமே நம்ம வந்து கோத்ரூ பண்றதுதான் நம்மளோட தவறுன்னு தான் சொல்றாங்க எல்லா ஊர்களையும், உலகம் ஃபுல்லா. விஜய் ஆண்டனி எவ்வளவு கம்ஃபர்டா இருக்காரு? ஏன்னா நிறைய ஹீரோ வந்து நடிக்கும் போதே ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. இவங்க என்னென்ன பண்ணாரு, என்னென்ன குட்டி குட்டி இவ்வளவு கம்ஃபர்டா இருந்தாரு? நான் எவ்வளவு அப்பாவின்னு சொல்லுங்க. இல்ல வெளியில என்ன நினைச்சு வச்சிருக்காங்க? நேத்து பிரஸ் மீட்டுக்கு டைரக்டர் வரல. டைரக்டருக்கு அவருக்கு ஏதோ ஒரு டிவில போட்டு சொல்லியிருக்காங்க போட்டுருக்கு. டைரக்டருக்கு அவருக்கு ஏதோ பிரச்சனை போட்டுருக்கு, போன படத்தை தள்ளிட்டாரு எடிட்டிங்ல அப்படின்ற மாதிரி ஏதோ பேசியிருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே இல்ல. ஒரு படமா வெளியே கொண்டு வரும்போது ஆளுக்கு பிரிஞ்சு வேலை செய்யறோம். சார் நீங்க வந்து சாம்பார் வச்சுக்கங்க, நான் கூட்டு வச்சுக்கிறேன், நான் மக்கள் பரிமாறுறேன், நான் குப்பாடுறேன்ற மாதிரி ஒரு படத்தை ஓட்டுறதுக்காக ப்ரொடியூசர் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், டைரக்டர் ஒரு பக்கமா தனியா பிரிஞ்சு வேலை செஞ்சு பண்ணிருக்கோம். தவிர ஒன்னாதான் இருக்கும். எல்லாம் ஒரே நோக்கத்துக்காக தான் வேலை செய்யணும். நான் நேற்று ரொம்ப வேற ஒரு இதை முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் திரும்பி வர்றதுக்குள்ள நீங்க கிளம்பிட்டீங்க. சாரி, அதுதான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மற்றபடி வேற எதுவும். அடுத்த படங்கள் விஜய் நீங்க எப்படி இருக்கும்? நீங்க பண்றதா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், நீங்க கண்டுபிடிச்சிப்பீங்க. ஆமா ஆமா ஹிட்லர் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைம் இருக்கு, ரிலாக்ஸா இருக்கும். தானா அடுத்து என்ன படம் பண்ணுவான்னு யாரும் வெயிட் பண்ணல. ஸோ எனக்கு டைம் இருக்கு, பொறுமையா நல்ல படமா பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஒவ்வொரு படத்துக்கும் நீங்க வந்து ரொம்ப என்ன பாராட்டுவீங்க, நீங்க பாராட்டுவீங்க. அப்புறம் உங்க குருநாதர் என்ன சொன்னார் படம் பாத்தீங்க? என்ன படம் பார்த்தாரா? இல்ல சாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா நான் வந்து படைவீரன் வானம் கொட்டட்டும் அந்த வேற எடுத்தேன். அவர் இந்த மாதிரி ஒரு படம் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை.
அது புதுசா இருந்ததுனாலே அவர் ரொம்ப இதானாரு. பிளஸ் ஃப்ளோட் ரொம்ப படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃப் முடிச்சுட்டு அவர் ரொம்ப நைஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவாரு. 5-6 வார்த்தை சேர்த்து சொன்னது ரொம்ப ஹாப்பியா. மணிரத்னம் சார் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு பைட்ஸ் கொடுத்துருக்காரு. சோஷியல் மீடியாவில் வந்து அது வளம் வந்துட்டு இருக்கு. அதை நீங்களாம் கேரி பண்ணலாம். மணிரத்னம் சார் படம் பார்த்தாங்க, லிங்குசாமி சார் பார்த்தாங்க, வசந்த் பாலன் சார் பார்த்தாங்க, வேற யாருன்னா வசந்த் சார் பார்த்தாங்க. எல்லாரும் பார்த்துட்டு அவங்களோட கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதை நீங்க முடிஞ்சா வந்து மக்களுக்கு கேரி பண்ணி கொண்டு போய் செய்யணும். நீங்க படம் பார்த்துட்டீங்க, நீங்க கூட ஒப்பீனியன் சொல்லலாம். வாங்களேன், இப்போ இங்க மக்கள்கிட்ட சொல்லிட்டு போங்க. பத்திரிகையாளர் ஒருத்தரா, இந்த பத்திரிகையில ஒருத்தரா உங்க ஒப்பீனியன் நீங்க சொல்லிட்டு போங்க. வாங்க. சரி, இவரோட குரல் ரொம்ப முக்கியம் எனக்கு. நான் இங்க உட்காரேன். உட்கார ப்ளீஸ். இல்ல உட்கார கூடாது. சரி, படம் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணனுக்கு வந்து இந்த படம் ஒரு மைல்கல்லா இருக்கும். நான் பப்ளிக்கும் கேட்டேன், எப்படி இருக்குன்னு கேட்டேன். நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் சொன்னாங்க, அதில் நல்லாவும் சொன்னாங்க. குட். தேங்க்யூ.